தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோளிங்கர் மத்திய திமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மத்திய ஒன்றிய சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம். மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் தலைமையில் திமுக ஒன்றிய அவைத்தலைவர் லோகநாதன், தலைமை கழக பேச்சாளர் சீனிவாசன், ஒன்றிய துணை செயலாளர்கள் மணி, நதியா, வெங்கடேசன், பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இவர்கள் அனைவரையும் கிளைக்கழக செயலாளர் பழனி வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி துணிநூல் அமைச்சர் காந்தி, அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன், தலைமை கழக பேச்சாளர் நாத்திகம் நாகராஜ், மாவட்ட துணைக்குழு தலைவர் நாகராஜு, மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம், ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சந்திரன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் பிரிவு உதயகுமார், மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் கவிதா கலைக்குமார், மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை துணை அமைப்பாளர் விவேக், மதன், அந்தோணி, சுதா பாபு, தங்கதுரை, நாகராஜ், வர்மா, எபினேசர், போஸ், விஜய சாஸ்திரி உள்ளிட்ட மத்திய ஒன்றிய பொறுப்பாளர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த 4 வருஷத்துல நமது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய தாயாக, தந்தையாக, தாங்கி நிற்கிற தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற தளபதியினுடைய ஆட்சி இன்னும் 100 ஆண்டுகள் வர வேண்டும், தொடர வேண்டும் என்று உடையெல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சோளிங்கரை பொறுத்தவரையிலும் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் அந்த 1000 ரூபாய் சொன்னாரு பாருங்க, யாரும் நினைக்க முடியாதது. அதான் பிள்ளைங்க பட்டு பிளஸ் 2 வீட்டில் இருந்துட்டு அவங்க காலேஜ் அனுப்பலாம்னா அது நினைச்சு அந்த 1000 ரூபாய் யாருமே இந்தியா இல்ல உலகம் இருந்தாலும் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் அது சேர்த்து வந்தது. கர்நாடகாவில் சேர்த்து வந்தது. யாரை பின்பற்றினாங்க? நம்ம தலைவர் சொன்ன அந்த இலவச பஸ் பாஸ். நம்ம துணை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போட்டு IAS ஆக வேண்டும் என்ற ஆசை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம்.